லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட இந்த 2026 பொங்கல் பொங்கல்னே சொல்லலாங்க. அவங்க விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ரித்தன்யாவோட ரித்தன்யா டாடா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொங்கலுக்காக மேக்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ வந்து அங்கே போனோடனே ரித்தன்யா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் சைஸில் க்ராக்ஸு ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கு ரித்தன்யான்னு கேட்டால் என்னோட டேடாவுக்குன்னு சொன்னாங்க. அந்த சைடு ரித்தன்யா டாடா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரித்தன்யாவுக்கு ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓஹோ 2 பேர் நல்லா பார்ட்னர்ஷிப்பில் பிளான் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க லிட்டில் மிஸ்ஸும். சரி ஓகே ரித்தன்யா இன்னைக்கு வந்து கொஞ்சமாக சேட்டை பண்ணணும், அப்போ தான் அம்மானால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னேன். அம்மா வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி என் கூட டேடா இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய சேட்டை பண்ணுவோம், நிறைய விளாடுவோம்னு சொல்லி டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க என்கிட்ட. கடையிலே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா சேனலை யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்காங்களோ நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக போனது ட்ரெஸ் எடுக்குங்க, அது தவிர பொம்மை, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் 2 பேரும் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் லிட்டில் மிஸ் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டோடனே டேடா அம்மா வந்து கஷ்டப்பட வேணாம், ஒரு 2 ட்ரெஸ் எடுப்போம், ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி வீட்டில் இருக்க இடம் ஃபுல்லாக டாய்ஸாக தாங்க இருக்குது. இன்னமும் டாய்ஸ் வாங்கினா பக்கத்து வீட்டில் வாடகை வீடு எடுத்து தான் வைக்கணும் போல், அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. ரித்தன்யாவுக்கு அவ்வளோ பிடிக்குது பொம்மை. உங்கள் வீட்டு குட்டீஸில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ரித்தன்யா வந்து என்னை தலை சீவவே விட மாட்டாங்க சுத்தமாக. ஆனால் ஹேர் பேண்ட் போட்டுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹேர் பேண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரித்தன்யாவும் அவங்க டேடாவும் என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்னு சொல்லி இந்த கிளிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. எது சொன்னாலும் மாற்றி மாற்றி ஓகே சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ ரித்தன்யா ஹாப்பி அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்காக அவங்க டேடா என்னெல்லாம் பண்ணுறாரு நீங்களே பாருங்களேன் இந்த கிளிப்பில். பாப்போலாம் ரித்தன்யா ஹாப்பி. ஓகே ஹாப்பி. சரி 2 பேரும் ஷாப்பிங் பண்ணது போகும் பேக் எடுத்துகிட்டு வாங்க சொன்னால் ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பில் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு ரித்தன்யாவும் கேட்டாங்க. ரித்தன்யாவோட அவங்க டேடாவும் கேட்ட உடனே வேணான்னு சொல்ல முடியல. சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி லிட்டில் மிஸ் அவங்க டேடா வடிவேல் சார் டைலாக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே பில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸும் ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரையல் ரூம் போய் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே லிட்டில் மிஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க எங்கள் பொங்கல் ஷாப்பிங் சூப்பராக போச்சு. நீங்கள் ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க, எப்படிலாம் இருந்துச்சு கலெக்ஷன் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.